4 யுகங்கள் இல்லையா? கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று நம்முடைய சம்பிரதாயம் சொல்கிறது. கிருதாயுகம் முழுக்க முழுக்க தர்மம் அப்படி சொல்லுவாங்க. முழுக்க முழுக்க தர்மம் உடையவர்கள், தர்மம் தழைத்தோங்கியது. உலகத்துல தர்மம் இருப்பவர்கள் தான் இருப்பாங்க. அவ்வளவு அறச்சிந்தனையாளர்கள், அறத்தை விரும்புபவர்கள் இருந்தார்கள். அதான் கிருதாயுகம்னு சொல்லுவாங்க. திரேதாயுகம் அப்படின்னா 25% தான் பாவம், மீதி 75% தான் புண்ணியவான்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த சதவீதம் குறையிறது தான் திரேதாயுகம் வந்துருச்சு. துவாபர யுகம் என்பது, திரேதாயுகம்னா ராமர் வாழ்ந்த காலம் சொல்லுவாங்க. துவாபர யுகம் என்பது கிருஷ்ணர் வாழ்ந்த காலம். 50க்கு 50 இருந்தது. 50% நல்லவர்களும் 5% தீயவர்கள் சொல்ல முடியாது. நல்லவர்களாக இருந்து அப்புறம் தீயவர்களாக, தீமைதான் ஜெயிக்கும், நல்லதுக்கெல்லாம் காலம் இல்லப்பா அப்படின்னு யாருடைய தூண்டுதலினாலோ அல்ல நல்ல சில பேரினுடைய அந்த சூழல்களை பார்த்து அவர்களுக்கு வருகின்ற இடுக்கண் கஷ்டம், அந்த நேரத்துல யாரும் உதவி செய்யல, இதெல்லாம் நல்லதுக்கு காலம் இல்லை, இப்பெல்லாம் இப்படிதான் இறங்கணும் அப்படின்னு சொல்லி தீயவர்களின் கூட்டம் அப்படி சமமா வந்த பொழுது அதற்கு பேர் துவாபர யுகம். கலியுகம்னா என்ன அப்படின்னா நீங்களே சொல்லிடுங்க. 25% நல்லவர்களும் 75%, இப்படி ஒரு சும்மா ஒரு கணக்கு. இது எப்ப குறைஞ்சுக்கிட்டே போதோ, சுத்தமா நல்லவர்களே இல்லைன்னும் போது இந்த உலகம் தாங்காது. அதனால்தான் இந்த மாதிரி நல்லவர்களினுடைய நல்ல சிந்தனையாளர்கள், தியானம், தவம், சத்சங்கங்கள், பஜனைகள், பாராயணங்கள், அற செயல்கள் நிறைய செஞ்சுதான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். விஞ்ஞானம் காப்பாற்றாது. பல வகையாக இந்த விஞ்ஞானத்தினால் இந்த உலகம் காப்பாற்றப்பட்டும் கொண்டிருக்கிறது. அதே வகையில இப்ப எங்கு பார்த்தாலும் போர். செய்தி வாசிப்பவர்கள், செய்தியை பார்ப்பவர்களுக்கு தெரியும், பயமா இருக்குல்ல? கரெக்டா? இஸ்ரேல் உக்ரைன் வார், ரஷ்யா உக்ரைன், இஸ்ரேல் பாலஸ்தீன வார், ரஷ்யா உக்ரைன் வார், இப்பதான் இலங்கையும் அவர்களுக்குள்ள உள்நாட்டு போர் முடியுது. இந்தியா பாகிஸ்தான் சண்டை. இப்போ இந்த சண்டை உலகம் போரா மாறிடுமோன்ற பயம் அளவுக்கு அச்சுறுத்தல் வந்தது. இங்க பார்த்தாலும் சண்டை 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 அப்படின்ற நடக்கிற, இது இல்லாம இயற்கை சீற்றம், பெரிய பெரிய விபத்துகள், பெரிய பெரிய நோய்கள். நல்ல சிந்திங்க, கலிகாலம் எப்படிலாம் அச்சுறுத்துது நம்மள. பெரிய பெரிய நோய்கள் வருதா? எல்லாரையும் போட்டு லாக் பண்ணி வச்சுதா? இப்போ ஒரு பெரிய ஹேர் கிராஷ் நடந்ததா? அதற்கு முந்தைய வருடம் ஒரு பெரிய, நம்ம மறந்துருவோம் இந்த ஹேர் கிராஷ், அடுத்த ஒரு 2 மாசத்துல மறந்துருவோம். அது நமக்கு மறதி, தேசிய வியாதி, மறந்துருவோம். வெள்ளம் வரும், நிலநடுக்கம் வரும், சுனாமி வரும், மறந்து போச்சு. 2004 ஒரு பெரிய சுனாமி வந்து பெரிய பாதிப்பு உலகமெங்கும் ஏற்படுத்தியது. அதை விட கொரோனா வந்து உலகத்தையே ஒரு ஆட்டி படைச்சது. அப்படி உலகத்துக்கே ஒரு சங்கிலி போட்டு ஒரு லாக் மாதிரி காமிச்சாங்க இல்லையா? எல்லாரும் கப்சிப்புன்னு வாய் மூடிட்டு இருந்தோமா? இறைவன் ஒரு அடி கொடுத்தான தாங்க முடியுதா? இது மாதிரி சிந்திக்கணும். இறைவன் முன்னாடி நம்ம ஒண்ணுமே கிடையாது, இயற்கை முன்னாடி நம்ம ஒண்ணுமே கிடையாது. அப்படி இறைவன் வந்து ஒரு அடி கொடுத்துட்டு போவாரு. நம்ம எல்லாம் அப்படியே நெஞ்ச நிமிர்த்திட்டு இருப்போம் போது இறைவன் ஒரு டப்புன்னு ஒரு அடி கொடுப்பாரு. இயற்கை கிட்ட நம்ம ஒண்ணுமே கிடையாது. நாங்க ஒரு காட்டு வழி பாதையா போயிட்டு இருந்தோமா, அப்ப அங்க சிறுத்தை, புலி வரும், யானை வரும் அப்படின்னாங்க. இப்ப நான் சொன்னேன், சிறுத்தை புலிகிட்ட இருந்து கூட தப்பிச்சிடலாம், யானை புலிகிட்ட தப்பிக்க முடியாது. ஒரு காருக்குள்ள இருக்கோம்னா சிறுத்தை போயிடும், புலி போயிடும், மான் போயிடும், எல்லாம் போயிடும். யானை வந்து ஒரே அடிதான். அப்ப எல்லாம் சொன்னாங்க, யானை கிட்ட நம்ம ஒண்ணுமே இல்லைல்ல, பெரிய ஆள் இல்ல யானை. ஆனா அதை ஒரு யானை பாகன் ஒண்ணு இல்லாம அங்குசம் வைத்து அதை ஆட்டி படைப்பாங்க. அது பலம் அதுக்கு தெரியல. அந்த மாதிரிதான் நம்ம பலமும் நாம தெரியாம இருக்கோம். இப்படி இயற்கையினுடைய எந்த கிட்டையும் நாம ஆட்டம் போடவே முடியாது. அப்படி ஒவ்வொரு அச்சுறுத்தல் நம்மை இறைவன் காட்டிக்கிட்டே இருக்காரு. ஒரு நோயாகவும், அப்புறம் ஒரு விபத்துகளாகவும்,
இயற்கை சீற்றங்களாகவும் போர், இதெல்லாம் பத்தாது நாமளை சண்டை போட்டு, இதெல்லாம் தான் கலிகாலம். நம்மளை அழிச்சுக்கிறதுக்கு இயற்கை ஒரு பக்கம் இருக்குன்னா நமக்குள்ளேயே நம்ம எவ்வளவு பண்ணிக்கிறோம் இல்லையா? சிந்திப்பீங்களா இதெல்லாம்? இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? இந்த மாதிரி சத் சங்கங்கள் உட்காரணும், நல்லதை சிந்திக்கணும். நீங்க அப்ப அதுக்கும் நம்ம வாரம் நின்னு போயிடுமாமா? இஸ்ரேல் தாக்குறத நிறுத்திடுமா அப்படின்னா கண்டிப்பா நிறுத்தும். ஈரான் தன் மனசை மாத்துமா? நல்லார் யாராவது முடிங்களா பார்க்கலாம். ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இதுதான் உண்மை. யார் சொன்னது? நம்ம தமிழ் மூதாட்டி சொன்னாங்க, பெரியவங்க. அவங்க ஒரு நல்லவர் இருந்தால் கூட அவருக்காக மழை எல்லாருக்கும் பெஞ்சிட்டு போயிடுமா? அந்த ஒரு இடத்துல நல்லவங்க இருக்காங்க அப்படின்னா அது ஒரு கதை கூட சொல்லுவாங்க. அதாவது ஒரு பஸ்ஸோ ட்ரெயினோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன், போயிட்டு இருக்காங்களாமா. அந்த பேருந்து மீது ஒரு இடி விழுந்து அந்த பேருந்தோ ஏதோ ஒரு இடம் அது ஆபத்துக்கு ஆளாகி ஒரு பெரிய இழப்பு அங்க நடக்கணும். அப்படி ஒரு அசரீரி அங்க கேக்குது. ஒரு கதைதான், கதையின் வர நீதியை பாருங்க. இந்த அசரீரி என்ன சொல்லுது? நான் எல்லாரையும் கொல்ல மாட்டாங்க, ஒருத்தருக்கும் அவனை அடிக்கிறதுக்கு தான் நாங்க இவ்வளவு பேரையும் கொல்ல போறேன் அப்படின்னு அந்த அசரீரிக்கு சொல்லுது. சரி, எல்லாரும் என்ன சொல்றாங்க? யார் அந்த ஒருத்தன்னு தெரியலையே, சரி நீ போ அப்படின்னு ஒவ்வொருத்தரா வெளியில நீ போ, அது மேல நீ அந்த இடி விழுந்துகிட்டோம், அந்த ஒருத்தர் தானே அது கேக்குது அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு கற்பனை பண்ணி அந்த அசரீரி ஏதோ ஒரு ட்விஸ்ட் பண்ணுதா இல்ல நிஜமா சொல்லுதா என்னமோ ஒவ்வொருத்தரையா அனுப்புறாங்க. நீ போ அந்த மரத்து மேல அது போய் விழட்டும், நீ போய் அந்த பனை மரத்தை புடி இல்ல மாமரத்தை புடி, எந்த மரத்து மேல அப்படி போய் புடிச்சுக்கோ, உன்னை தாக்கிக்கிட்டோம், நாங்கெல்லாம் காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரையும் அனுப்புறாங்க, ஒவ்வொருத்தரும் போய் போய் தொடுறாங்க, அந்த இடி விழவே இல்லை. எல்லாரும் அங்க இருக்காங்க. இன்னைக்கு வந்துடுறான், இப்ப நான் இல்லப்பா நான் தப்பிச்சிட்டேன், இப்ப நான் இல்லப்பா நான் தப்பிச்சிட்டேன்னு ஒவ்வொருத்தரா திரும்ப பேருந்துல உட்கார்றாங்க. யாருமே அடி வாங்கல. கடைசியா ஒருத்தர் இருக்காரு, நீ தான் மாட்டின போ, நாங்கெல்லாம் தப்பிச்சிட்டோம். அசரீரி போய் சொல்லாது. 55 பேர் இருக்கணும், 54 பேர் போயிட்டு வந்துட்டோம். லாஸ்டா ஒருத்தர் இருக்காரு, யோ நீ தானா மாட்டின அப்படின்னு சொல்லி அந்த 55வது நபர் வெளியே போறாரு. 54 பேர் மேல இடி விழுது. அந்த ஒருத்தருக்காக அந்த பேருந்து காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவர் அங்கு நல்லவர் இருந்தால் எல்லோரும் காப்பாற்றப்படுவார்கள். இப்ப நம்ம அந்த சதவீதத்தை ஏற்றுங்கள்னு சொல்றோம். பட்டினத்தடிகள்ல இருந்து பெரியவர்கள் திருமந்திரம் உட்பட என்ன சொல்லுது? இந்த உலகை எது காப்பாற்றும்? பொன் காப்பாற்றுமா? நம்முடைய பொருள் வளம் நம்மையும் சரி உலகையும் சரி சமுதாயத்தையும் சரி இந்த இம்மை உலகத்தையும் சரி மறுமை உலகத்திலும் நம்மை காப்பாற்றுவது எது? பொருள் ஓரளவுக்கு உடல் தேவைக்கு தேவை. ஆனா இந்த ஆன்மாவினுடைய நிரந்தர நித்திய சுகத்திற்கு எது தேவை? இந்த உலகை எது காப்பாற்றும்? மீண்டும் கொரோனாக்கே வரனே. இந்த கொரோனா வந்த பொழுது இப்ப இங்க இருந்த நிறைய கடைகள் எல்லாம் திறந்திருந்ததா? எல்லா கடையும் லாக் பண்ணிட்டாங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் லாக், என்னென்னமோ நம்ம அழகு சாதனங்கள் விற்கிறது, சாமான் விற்கிறது, துணிமணி விற்கிறது, இன்னும் எத்தனையோ கடைகள் எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க. ஒரு கடை மட்டும் திறந்து வச்சிட்டு இருந்தாங்க, அங்கதான் கியூவே இருந்தது. எந்த கடை? மளிகை கடையை லாக் பண்ணாங்களே. எல்லாம் இல்லாம நம்மளால இருக்க முடியும்னு கொரோனா காமிச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஷாப்பிங் கிளம்பிட்டோம் எல்லாரும். ஆனா எது இல்லாம இருக்க முடியாது? காய்கறியும் மளிகையும் இல்லாம சாப்பிடாம நம்மளால இருக்க முடியாதுன்னு கொரோனா. இது போதும், அத்தியாவசிய தேவையை காமிச்சது கொரோனா. எவ்வளவு அழகா இயற்கை நமக்கு பாடம் நடத்துச்சு தெரியுமா? எவ்வளவு அழகா பாடம் நடத்துச்சு. எத்தனை பேர் அது நம்ம கத்துக்கிட்டோம் அந்த பாடத்துல. நமக்கு தான் மறதியாச்சே. கொரோனா அப்போ மட்டும் சொல்லுவோம், பத்தியா வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாது பாரு, எப்படிப்பட்டவங்க பாரு, ஒண்ணுமே இல்ல பாரு. இறைவன் நடத்தும் பாடத்தை மறந்து விடுகிறோமே. இப்போ ஒரு பிளேன் கிராஷ் நடந்தது.
ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. அவங்க எவ்வளவு அழகா செல்ஃபி எடுத்துட்டாங்க, எவ்வளவு அழகா அவங்க வீடியோ எடுத்து போட்டாங்க, எவ்வளவு சந்தோஷமா அவங்க கிளம்பிருப்பாங்க. 5 நிமிஷம் கூட ஆகலையாமே, அவங்க நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்களாமே. பேசணுமா? ஐயோ பாவம், குழந்தை குட்டியோட போனாங்களே. அங்க ஹாஸ்டல்ல தங்கியிருந்தவங்க என்ன பண்ணாங்க கேட்டுக்கிட்டீங்களா? அந்த குழந்தைங்க எல்லாம் டாக்டர் ஆக வேண்டியவங்களாமே. அப்பதான் 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாமே. உள்ள இருந்தா சேஃப்னு நினைச்சுமே, நம்ம ரொம்ப பாதுகாப்புன்னு நினைச்சோமே. இப்ப உள்ள அமைதியா தானே அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இங்க யமன் வருவான்னு நமக்கு தெரியுமா? என்னடா வாழ்க்கைச்சே போட, அப்புறம் என்ன பண்ணுவான்? மறந்துருவோம். இப்படித்தான் நம்ம போயிட்டு இருக்குல்ல. அப்ப ஒவ்வொன்றும் நமக்கு பாடம் நடத்தி கொண்டே இருக்கிறது. இப்ப பெரியவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த நீ நினைக்கிறல்ல பெருசா பணம், அதிகாரம், பதவி, பொருள், அழகு, படிப்பு, இதெல்லாம் பெருசா நினைக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் கூட வருமானா கண்ணதாசனே போட்டாரு, வராதுன்னுட்டு. யாரு சொல்லுங்க கண்ணதாசன் சொன்னது? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. யாரு கடைசி வரை வர முடியும்? ஆனா இத எழுதினவரு பட்டினத்தடிகள். மனையான மக்களும் வாழும் எல்லாமே இது மட்டே அப்படின்னு பாடிட்டே திணையளவாவது நீ செய்த தவம் அறமும் தான் கடைசி மட்டேன்னு எழுதினார். நீ செய்த தவம் அறச்செயல்கள் இதுதான் உன் கடைசி வரை வரும்னர். இத கண்ணதாசன் கிட்ட கேட்டாங்களாம், நீங்க ஏன் அப்படி போடல, கடைசி வரை யாரோன்னு போட்டுட்டீங்களே. கண்ணதாசன் என்ன பதில் கொடுத்தாரான்னு தெரியுமா? அவர் ஞானி, உணர்ந்து எழுதினாரு, பார்த்தாரு. அவரு ஞானத்துல உள்ளுணர்வா தவமும் அறமும் கடைசி வரை வரும் என்று மறுமை உலகத்தில் அந்த ஆன்மாவோடு எது வருகிறது என்பதை பார்த்தவன் எழுதலாம். நான் இதுவரைக்கும் தான் பார்த்தேன். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார் வராங்கன்னு நான் பார்க்கல, அதனால யாரோன்னு போட்டேன். இப்ப நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அவர் கடைசி வரை யாரோன்னு கேட்டாரு. ஆனா பெரியவங்க திருமூலர், பட்டினத்தடிகள் என்ன சொல்றாங்க? திணை அளவாவது செய்த தவம். திணை அளவுன்னா திணைன்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? திணை தென அரிசி எவ்வளவு இருக்கும்? கடுகு அளவு இருக்கும். அந்த அளவாவது செய்த தவம் அறம், அவ்வளவாவது செய்யும். அந்த கொஞ்சம் வச்சுட்டாலும் நீ உள்ள வரலாம். இங்க சொல்லுவாங்க கர்ணனுடைய, அவர் கர்ணன்னா யாரு? கர்ணன் யார்? கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் இல்லையா? இப்போ இறைவனே அவர் முன்னாடி போய் கையேந்தி நின்னாருன்னு சொல்லுவாங்க. இறைவனையே கையேந்த வைத்தவர் அவரு. கற்பனை கதையோ அதுல இருந்து வர நீதியை மட்டும் தெரிஞ்சுக்கணும். அவர் இறந்து சொர்க்கத்துக்கு போயிட்டாராம். சொர்க்கத்துக்கு போனா பசிக்கவே பசிக்காது. சொர்க்கத்தை பத்தி என்ன சொல்றாங்க? பசிக்காது, தாகம் எடுக்காது, நோய் வராது, கவலை கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது, சாப்பாடு செய்யணும்னு அவசியம் கிடையாது. குழம்பு என்ன, பொரியல் என்ன, பொரியல் ஆக்கலாமா, இத கூட்டாக்கலாமா, இல்ல அவியல் ஆக்கலாமா, சொதி வைக்கலாமா, கூட்டாஞ்சோறு செய்யலாமா, ரசம் வைக்கலாமா கூட, இல்ல மோர் வச்சுக்கலாமா, இன்னைக்கு ரசத்தோட விடலாமா, இதெல்லாம் நமக்கு தொந்தரவுங்க கிடையாது. ஏன்னா பசி கிடையாது. இப்ப இவர்களுக்கு போனஸ் போடுவாங்களா, இன்கிரிமெண்ட் கொடுப்பாங்களா, ப்ரொமோஷன் கிடைக்குமா, இன்னைக்கு ஆபீஸ் லீவா, இல்ல எத்தனை மணிக்கு போனோம், மேனேஜர் தொல்லை, பிசினஸ் இருந்தா எவ்வளவு, இப்ப எத்தனை நம்ம சேல்ஸ் பண்ணணும், என்னென்னமோ இருக்கு இல்லையா? என்ன பசங்களா இருந்தா எவ்வளவு படிக்கணும், ஹோம் ஒர்க்கு, கிளாஸ் ஒர்க்கு, சைக்கிள் டெஸ்ட், டெய்லி ரிவிஷன் டெஸ்ட், அதுக்கப்புறம் கோச்சிங் கிளாஸ், எக்ஸாம், ரிசல்ட், அதை வச்சு போய் திரும்பவும் போய் ஸ்கூல்ல வேற ஸ்கூல்ல சேர்றது, காலேஜ்ல சேர்றது, அப்புறம் வேலைக்கு நிக்கிறது, அப்புறம் அதுங்களுக்கு திரும்பவும் கல்யாணம், அதுங்க நம்மள மாதிரியே படணும். இதெல்லாம் சொர்க்கத்துல இல்லையா? இவ்வளவு ஜாலியா இருக்கா? உறவுகளே அங்க கிடையாது. இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த சொர்க்கத்துக்கு போயும் கர்ணனுக்கு ஒண்ணு மட்டும் தீரவே தீரலையாம். என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட தர்மவானுக்கு பசி தாங்கலையாம். பசி தாங்கலையாம். அப்ப கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்டாங்களாம், என்னப்பா இது எல்லாம் சரி, இவ்வளவு செஞ்சனே,
அது கூட நீ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்ட, சரி அந்த தர்ம பலனை வாங்கிட்ட, ஆனாலும் எனக்கு ஏன்பா பசி இல்ல, எனக்கு ஏன்பா பிறப்பிறப்பற்ற நிலைக்கு கூட கூட்டின்னு வந்துட்ட, என் தர்மம் பாவம் ரெண்டுத்தையும் நீ வாங்கிக்கிட்ட, ஆனாலும் ஏன்பா பசிய வாங்கிக்கலன்னு கேட்டாராம் கர்ணன். அப்ப கிருஷ்ணர் சொன்னாராம், எல்லாம் செஞ்சியே, நீ அன்னதானம் பண்ணியா? பெருமானார் நமக்கு சொன்ன உபதேசம் என்ன? பசி தீர்த்தலே பரம புண்ணியம். பரம என்றால் மேலான புண்ணியம். ஒரு புண்ணியத்திலும் எல்லாம் புண்ணியம் தான், ஆனா எல்லாவற்றிலும் மேலான புண்ணியம் எதுன்றார் ஐயா? பசி தீர்த்தல் பா. அப்போ அந்த கடவுள் சொல்றாரா, நீ பசி தீர்க்கல. ஆமா, கர்ணன் யோசிச்சாரா, ஆமா நான் எல்லாம் பண்ண, ஒரு அன்னதான சத்திரம் வச்சு யாருக்கும் நான் சாப்பாடு போட்டது இல்லையே. அப்ப இந்த பசி எப்ப போகும்? சரி, இறைவன் சொன்னாரா, இந்த கை இருக்கு இல்லையா, உன்னுடைய சுட்டு விரல், இந்த சுட்டு விரலை எடுத்து வாயில இப்படி வச்சுக்கோ, இப்படி சும்மா அப்படி வச்சுட்டு நீ பசி போயிடும். கொள்ள பசி அவருக்கு. அங்க சாப்பாடு எல்லாம் கேட்டா கிடைக்கும், ஆனா மத்தவங்க முன்னாடி அவங்க எல்லாம் சாப்பிடலையா, நம்ம சாப்பிட்டா மானம் போயிடும். இங்க வந்து உனக்கு இன்னும் சோறு பிரச்சனை தீரலையா அப்படின்னு கிண்டல் அடிச்சிருவாங்க இல்லையா? அதனால கர்ணனுக்கு ஈகோ கிளாஷ். ஐயோ அப்படின்ட்டு ஒரு கதை என்ன கொண்டு போகும். சரி, இப்படி வச்சுட்டு வந்து பசி போயிடுச்சான். பசியல் அப்படியே ஃபுல்லா திருப்தியா எல்லா அந்த சூட்சும வாசிகள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஆயிட்டாராம். அப்பாடா, எடுத்துட்டா பசி போயிடுதான், வந்துருதான். எப்படி இது அப்படின்னு இறைவன்கிட்ட போய் கேட்டாராம். எப்படி இது? சுட்டு விரல் எடுத்து இப்படி வச்சோன்னு எனக்கு பசி போயிடுது, எப்படி அது? அப்படி இல்ல, நீ இது வரைக்கும் அன்னதானமே பண்ணது இல்லையா, அதனால தானே உனக்கு பசி. ஆனா உன் வாழ்க்கையில ஒரு நாள் நீ ஒரு காட்டு வழியா போயிட்டு இருந்த, அப்ப உன்னை தேடி ஒரு வறியவன் வந்தான். அவன் உன்கிட்ட பொண்ணோ பொருளோ கேட்கல, பசிக்குதுன்னு சொன்னான். நீ போற அவசரத்துல சாப்பாடு கொடுக்கல, ஆனா என்ன பண்ண? அப்ப ஒரு நல்ல காரியம் பண்ண. தோ பாருன்னு சொல்லி உன் கைய காட்டி, உன் விரலை காட்டி, இங்கதான் அன்னதான சத்திரம் இருக்கு, அங்க போய் சாப்பிட்டுக்கோன்னு சொன்ன. அந்த கைதான சுட்டி அவனுக்கு அதை காமிச்சது. நீ சொன்னது கூட அவன் காதுல விழல. ஏன்? அவனுக்கு அப்படி பசி. அந்த விரலை பார்த்தான், அந்த திசைய பார்த்தான், ஓடி போய் அவன் பசிய தீர்த்துக்கிட்டான். அந்த புண்ணியம் அந்த விரல்ல இருக்கான். எப்படி கதை வருது பாருங்க, நம்ம ஆளுங்க எப்படி பாருங்க, நீதியை எப்படி சொல்கிறார்கள். அந்த பசி நீ தீர்த்தல்ல ஒருத்தனுக்கு, இந்த விரல் தீர்த்தது இல்ல, அதைதான் அவன் பார்த்தான். அந்த விரலில் புண்ணியம் இருக்கு, அதை எடுத்து நீ வைக்கும் பொழுது உனக்கு பசி போயிடுது. அதனாலதான் திணையளவாவது செய்த தவமும் அறமும் மேற்றுணையாமே. தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.